நம்மளோட வீட்டு தோட்டத்தில் ரோஜா செடி நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம வந்து குழி எடுத்துருந்தாங்க. எப்போவுமே நம்ம ஒரு பூச்செடியோ இல்லை காய்ச்செடியோ நடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு குழியை எடுத்துகிட்டு அந்த குழியை ஆற போடணும். அதாவது அதில் தண்ணி குப்பை நமக்கு என்ன போடணுமோ அதை போட்டுட்டு ஒன் டே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் மாதிரி நட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். அதுக்காக நம்ம குழியை எடுத்துகிட்டு இப்போ வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சாச்சு. ஆல்ரெடி அதில் வந்து குப்பெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால அதுக்காக நாங்கள் எதுவும் பிளான் பண்ணல. நெக்ஸ்ட் டே ஈவினிங் மாதிரி நம்ம ரோஜா செடி வந்து பிளான் பண்ணியிருந்தோம், வாங்கிட்டு வந்திருந்தோங்க. இதில் வந்து 2 சின்ன செடி 2 பெரிய செடி, அதாவது பெரிய சைஸ் செடி 2 வந்து சின்ன சைஸ் செடி அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய பெரிய ரோஸா வர மாதிரி பூக்கள் வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தோங்க. ஒன்று மட்டும் கொஞ்சம் சின்ன பட்டன் ரோஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். லைக் 7 days ரோஸ் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே வந்து 350 150 50 அந்த ரேஞ்சில் இருக்க பூச்செடி தான். நம்ம வந்து சின்ன செடி இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம், ஆனால் சின்ன செடி தான் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஆஃப்டர் 1 week கழித்து எப்படி இருக்கும் அப்படின்றதையுமே நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதோட பூக்கள் வந்து இது வந்து நிறைய பூக்கள் வருது அந்த மாதிரி. இது மற்றது எல்லாமே நம்ம பார்க்குற கடையில் வாங்குகிற ரோஸ் மாதிரி நல்லா பெருசாக வருது. நம்ம பார்க்கும்போதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இது எல்லாமே ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் வச்சதுக்கப்புறம் பூத்துது. இது ஆஃப்டர் 1 week இன்றைக்கி வந்து நம்ம எடுத்திருக்கோம். இது செகண்ட் பட்ஸ் வந்து பூத்துருக்கு. இதுலேயுமே நம்மளோட தோட்டத்தில் வச்சதுக்கப்புறம் பூத்துருக்கு, ஆனால் அதில் கொஞ்சம் புழுலாம் விழுந்துச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு செடி எல்லாமே ஹெல்த்தியாக புது கொழுந்துகள் வந்து விட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ரோஸ் வந்து பிளான் பண்ணி பண்ணுறோம் அப்படின்றதுல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ரோஜா செடி நம்மளோட தோட்டத்தில் வராது, ஆனால் இப்போ ஹோம் கார்டனிங்கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். எப்படி வருது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.